Officer from Crime Branch. நீங்க என்ன தமிழ்ல பேருங்க? அவமானம் இல்லாத பேரை அடையாளமா வச்சிருக்கீங்க. பெருமையா இருக்கு சார். தேங்க்ஸ். நம்ம இந்த கேஸை பத்தி பேசுற முன்னுக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நம்ம டிபார்ட்மெண்ட்ல தான் உடம்பு ஃபிட்டா இருக்கணும் தான் பதவி உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்னன்னா இப்ப ஆள் வெயிட் போட்டீங்க, தாடிலாம் வச்சிருக்கீங்க. கிரைம் பிரான்ச் சார், இப்படி இருந்தா தான் கேஸ்லாம் ஈஸியா பிடிக்க முடியும். குட் சார். இது எத்தனை கேஸ் பிடிச்சிருக்கீங்க? அது என்னையா போய் நீட்டு 8 மாதம் முன்னுக்கு ஜெயிலில் இருந்து கிரைம் பிரான்ச்சுக்கு வசூல் பண்ணீங்க. இது வரைக்கும் ஒரு கேஸை கூட உருப்படியாக டீல் பண்ண. ஐ எம் கரெக்ட் சார்? என் பெருமையை பற்றி பேசுறது போதும், ப்ளீஸ் கேஸுக்கு போகலாமே. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு 2 முக்கியமான கேஸ் வந்திருக்கு. என்ன கேஸ் சார் அது? யாரோ ஒரு டீம் ஒரு 5 பேரை கடத்தி அவங்களுக்கு ஆண்மை எழுப்பு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. தென் துடிக்க அவங்கள கொண்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு கேஸ், ஒரு 8 கேர்ள்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் அவங்களுடைய ஒய்ஃப் ஃப்ரெண்டை கடத்தி அதுலேருந்து ஒரு 4 ஃபேமிலி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன சார், அந்த 4 ஃபேமிலியை விசாரிச்சா ஆள் யாருன்னு சொல்லிட போகிறாங்க. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. கூல். அந்த விளக்கெண்ண முன்னாடி எங்களுக்கு தெரியுது. அந்த 4 ஃபேமிலி மெம்பர்ஸை எவ்வளோ விசாரிச்சாலும் அந்த டீமை பெரிய ஹீரோ லெவலுக்கு பேசுகிறாங்க. அப்போ எந்த எவிடன்ஸ் கிடைக்கலையா சார்? கிடச்சிருக்கு. அந்த 5 பேரையும் அவன் கடத்துறப்ப பப்ளிக்ல சில பேர் பார்த்துருக்காங்க. அவங்க சொன்ன எவிடன்ஸ் வச்சு பார்க்குறப்ப அவங்க ஜோக்கராக இருக்கும். அப்போ சர்க்கஸுக்கு போகிறோம், ஜோக்கர்ஸை தூக்குறோம், உண்மையை கண்டுபிடிக்கிறோம் சார். என்னடி நீ மூளை யூஸ் பண்ண மாட்டியா? ஜோக்கர்னா அவன் ஜோக்கர் வேலை தான் செய்யணுமா? தான் முகத்தை மறைக்க அவன் போட்ட வேஷமாக இருக்காதா? ஏன்னா ஒரு ஆணுக்கு ஆண்மைகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு சம்மந்தமாக படித்தவனால தான் செய்ய முடியும். என்ன பேசாமல் இருக்க? நான் ஏதாச்சும் சொன்னா ஏசுவீங்க, எனக்கு தேவையா? ஐயோ கடவுளே. சார் உண்மைதான் இருக்கு. யோ என்னயா பிஸ்தோல புல்லட் இல்லாம இருக்கு? சாரி சார், வர அவசரத்தில் புல்லட்ஸ் போட மாட்டேன். உன்னை வச்சுட்டு இந்த கேஸை நான் பிடிச்ச மாதிரி தான். ஹலோ சொல்லுங்க. ஆமாம் எப்போ? ஓகே பகுல் யார் நெருங்க விடாதீங்க. மீடியாவுக்கு நான் சொல்கிற வரைக்கும் இன்ஃபார்ம் பண்ண வேணாம். நம்ம டாக்டருக்கு மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் இன்னும் 20 மினிட்ஸ் அங்கே வந்துடுறேன். ஓய் சார், எனி ப்ராப்ளம்? 6வது அடியில் செஞ்சுட்டானுங்க. 12 மணிக்கு தண்ணி காட்டுறானுங்க. டேய் என்னடா பண்ணிருக்க? டேய் நான் ரொம்ப கோவக்காரன். ஜோக் பண்ணிருக்க. வாடா சீக்கிரம். டேய் உன்னால காதுல கத்திட்டு நூறோம். சார் டெட் பாடி அங்க படுத்து. ஆமா அங்க தான் இருக்கு. வாங்க பாப்போம். Oh my God!
இதை செஞ்சோமான்னு கையில் கிடச்சான் அவனுக்கு இதே நிலைமை தான்டா. சார் நீ சொன்ன மாதிரி போலீஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் டாக்டர் மட்டும் உள்ள விட்டுருக்காங்க. அப்புறம் இப்போ என்ன சொல்லுது நீ ப்ரூஃப்? வழக்கம் போல தான் அதே டீம் தான் பண்ணியிருக்காங்க. அதே மெத்தட்டு அதே ஃபார்முலா தான் பண்ணியிருக்காங்க. என்ன சார் ஃபேமிலி டாக்டர் மாரி என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கே டாக்டரா? யோ கொஞ்சம் வாயா முடியா டாக்டர், நீங்கள் சொல்லுங்க. அவரை துடிக்க துடிக்க ஆண்மை இழுக்கிற ஆப்ரேஷனு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 நிமிஷம் கழிச்சு அவர் கையிலேயே வந்து விஷத்தை கொடுத்து அவர் குடிக்க வச்சிருக்காங்க. என்ன டாக்டர் குடிக்க வச்சாங்களா இல்லை குடிக்க வச்சிங்களா? பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க. கொஞ்சம் அழகா பேசுங்க. இந்த விஷ பாத்தில் வந்து இவரோட கை ரேகை தான் இருக்கு. டாக்டர் விடுங்கடா, அவன் அப்படி தான் லூசுன்னு பேசுவான். சொல்லுங்க. சார் அவனுக்கு உயிர் இருக்கு சார். டேய் டேய் எந்திரா டேய். டேய் எப்படி நான் ரொம்ப விஷயம் நானே பார்க்குறேன். இருக்கு உயிரோட தான் இருக்காரு. டேய் டேய் கொஞ்சமா பேசு டேய். யார் அவன்? பாத்தியா அவனை எப்படி இருப்பான்? என்னடா அவன் சொல்லவே மாட்டான். ச்சே. டேய் என்னடா பண்ணிருக்க? ஏடா சுத்த? அப்புறம் என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸர், நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணாமல் படுத்துருக்கான். பெரிய சிவாஜி கணேசன் நினச்சிட்டு இருக்கான். அதான் கடுப்பாச்சு சுட்டுட்டேன். டேய் அதுக்குன்னு சுற்றுறியா நீ? இருந்த ஒரே ஒரு ப்ரூஃப் இவன் தான்டா. இவனை சுட்டு எப்படி அக்யூஸ் கண்டுபிடிக்குது நம்ம? ஏன் சார் உங்களுக்கு இன்னுமா தெரில? இவனோட சேர்த்து அந்த 6 பேரையும் கடத்தினது நான் தான். அந்த 8 கேர்ள்ஸு அவங்க பேரண்ட்ஸு அவங்க பாயின்னு எல்லாத்தையும் தூக்குனது நான் தான். யோ ஏன் அப்படி பண்ண? போலீஸ் சொல்ல பண்ணியா வெக்கமால உனக்கு? வேற எப்படி சார் பண்ண சொல்றீங்க? நான் கொண்டவனுங்க இன்னும் உலகமாக நல்லவனுங்க இல்லை. எத்தனையோ பெண்களோட கண்ணி இருக்கும், அவங்க சாபத்துக்கு காரணமானவனுங்க. அப்படின்னா இந்த காலத்தில் 8 வயசு பிள்ளையில இருந்து 80 வயசு கிளவி வரைக்கும் ரோட்ல நிமிடம் நடந்து போக முடியுதா? எத்தனை ரேப் கேஸியா? ச்சே. அந்த காலத்துல மனுஷன் தட்டு போன 3 விஷயம் நட்பு, அன்பு, உறவு. இந்த காலத்துல மனுஷன் தட்டு போற 3 விஷயம் பணம், பொண்ணு, பொருள். இதுல 1 இல்லைனா அரக்கு இருக்க நாயிரம், 3 இல்லைனா முழுக்க இருக்க நாய் வெறி பிடிச்சி போயிடுறான். அந்த மாதிரி வெறி பிடிச்சி போய் நாய்ங்க தான் சார் இந்த நாய்ங்க. ஒரு 12 வயசு பிள்ளைய 5 பேர் பாலியல் பழக்கம் பண்ணி வச்சாங்க. அவங்க என்ன செய்ய முடிச்சு நம்மளால? இந்த உலகத்துல எந்த பிசினஸ்க்கு மார்க்கெட் இருக்கோ இல்லையோ, ஒரு பெண்ணுடைய உடம்புக்கு நல்ல பிசினஸும் இருக்கு, அதுக்கு இன்டர்நெட் நல்ல மார்க்கெட்டும் இருக்கு. சார் ஒரு உயிரோட வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? அது இந்த மாதிரி நாய்ங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இவங்க உயிரோட வச்சு கொண்டேன். நான் இவங்களை உயிரோட வச்சு கொள்றப்ப இவனுக்கு யோசிச்சிருப்பானுங்க, தன் பெத்த பிள்ளை தன்னை அப்பான்னு கூப்பிடுமா இல்லை அம்மானு கூப்பிடுமா, இல்லை இந்த சமுதாயம் நம்மளை என்ன நினைக்கணும் யோசிச்சிருப்பானுங்க. இப்போ தெரிஞ்சிருக்கும் ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு அவங்களுக்கு. செத்தவனோட குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாத்தியா? இவங்க பிள்ளைங்க எதிர்க்க என்ன வருது? அப்பா இல்லாமல் ஒரு பிள்ளை வளர கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனால் தப்பான அப்பனால வளரப்படுற பிள்ளைங்களோட நிலைமை என்னன்னு உங்களுக்கும் புரியும். இந்த காலத்தில் தப்புகள் பிறக்கப்படுறதுல உருவாக்கப்படுறதுல தப்புகள் வளரப்படுது. இன்னைக்கு இவன் செஞ்சான், நாளைக்கு அவனோட பிள்ளை செய்வான், அதுக்கப்புறம் அவனோட பிள்ளை செய்வான். கேட்டால் என் அப்பா யாரு தெரியுமா, என் அப்பா எத்தனை பேரை போட்டான்னு தெரியுமா, என் அப்பா எத்தனை பேரை செஞ்சான்னு தெரியுமான்னு இப்படி தப்பான உதாரணம் மட்டுமே அப்பனுடைய வரலாறாக எடுத்துக்கிறாங்க இக்காலத்து பிள்ளைங்க. இப்போ இவனை கொண்டுட்டேன், இவன் பேக்கரவன் இவன் பிள்ளைக்கு தெரியாது, எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டோம். நாளைக்கு அவன் திருடுனாவோ கொள்ளக்காரனாவோ வந்தாலும் என்ன போல போலீஸ்காரன் அவனையும் போடுவான். சரி இந்த நல்லதை நீ எப்பயோ செஞ்சுக்கலாமே, இப்போ செய்த காரணம் என்னதான்? உண்மைதான், இங்கே இருக்கிற எல்லா பொதுநலத்துக்கு முன்னாடியும் ஒரு சுயநலம் தான் காரணமாக இருக்குது. எனக்கும் அப்படி தான். எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்குன்னு இருந்தது அவள் ஒருத்தி தான். அவள் கண்ணை கண்டா கண்ணதாசன் கவிதையும் தெரிச்சு ஓடும், அவள் வார்த்தைக்கு வைரமுத்து கவிதையும் வரம் கேட்கும். நான் அவள் அழகை வர்ணிக்கல, அவள் மனசை, அவள் குணத்தை. ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி வா ஷாப்பிங் போகலான்னு கூப்பிட்டான். அங்கே நான் போய் பார்க்கும்போது பேக் மட்டும்தான் இருந்துச்சு. நான் அவளை தேடாத இடம் இல்லை. 5 நாள் கழிச்சு அவள் டெட் பாடி மட்டும் தான் கிடைச்சி. சரி அப்போ எதுக்கு அந்த 8 கேர்ள்ஸை கடத்தினேன், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க பாய்ஸை சேர்த்து கடத்தினேன்? பாலுக்கு கூட இங்க பாலாடை உண்டு, ஆனால் பெண்ணின் தோளுக்கோ ஒரு ஆடை இல்லைன்னு சொன்னாயா அவர் கவிஞர். ஆமா அது உண்மை தான், நாங்க அப்படிதான் போடுவோம். எங்க அப்பா விட்டு போனோம், உங்க கண்ணிங்க தப்பா பக்கம் சொல்றாங்க. இப்போ உள்ள யூத் யங் கேர்ள்ஸ் கேட்டா ஏன் ஆம்பளை செய்யறது எங்களால செய்ய முடியாதா, ஆணும் நானும் சமம்னு சொல்றாங்க. என்னைக்குமே ஒரு பெண் என்றவ ஆணுக்கு ஈடாவோ சமமாவோ ஆக முடியாதியா. பெண் என்றவ ஒரு ஆணோட ஒரு படி மேலதான் மதிக்கப்பட வேண்டியவ, கும்பிடப்பட வேண்டியவ. அன்னைக்கு குப்பை தொட்டில கிடக்குறான். இது புரியாத பெண்களுக்கும் புரிய வைக்க தோணாத பெத்தவங்களுக்கும் இதை அக்செப்ட் பண்ண பாய்காரங்களையும் தூக்குன. புரிஞ்சவங்க 4 பேர்த்த ரிலீஸ் பண்ண, புரியாதவங்களுக்கு என் மொழி தொடரும். சரி இவ்வளோ நீ ஏன் கூட இருந்தா இருந்த, அப்போ எப்படி இந்த கொலையை பண்ண?
என்ன சார் முதல்தான் தெரிப்பட விஜய் லெவலுக்கு ஜோக்கரா இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம்னு பெருசா பேசுறீங்க, அதுக்குள்ள புஷ்ன்னு போயிட்டீங்க. நீங்க சொன்னது உண்மைதான் சார். மூர்த்தி துப்பாக்கியா இருக்குங்க சார். ஏய் யாருவா? இந்த உலகத்துல வாய் பேச முடிஞ்சவன் கேஸ் போட்டாலே வாய்தா மேல வாய்தா வாங்க உலகம் யாது. பாவம் வாய் பேச முடியாதவன். இந்த உலகத்துல ஒரு அண்ணன் தான் ஒரு தங்கச்சிக்கு அப்பா அம்மா எல்லாமே. ஆனா இவன் தங்கச்சி தான் இவனுக்கு உலகமே. நான் சொன்னேன் ஒரு 12 வயசு பிள்ளையை பாலியா பழக்கா பண்ணி எரிச்சாங்கன்னு. அது இவனோட தங்கச்சி தான். இவனுக்குள்ளே ஏற்பட்ட சுயநலம் இன்னைக்கு ஒரு பொதுநலமாக மாறி இருக்கு. எங்கள் நிலைமைக்கு காரணமானவங்களை நாங்கள் கருவை அறுத்துட்டோமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் பல பெண்களுடைய நிலைமைக்கு காரணமானவங்களை கருவை அறுத்துட்டுன்ற நிம்மதி எங்களுக்கு இருக்குது. அது போதும். அப்போ பெண்களை யாரும் மதிக்கலன்னு சொல்ல வரீங்களா? பெண்களை பொருளாக மட்டுமே பார்க்குற உலகம் இது. விபச்சாரத்தில் ஈடுபட்டதால் 20 இளம் பெண்கள் கைது, 15 அந்நிய நாட்டு பெண்கள் கைது. கூட போன ஆம்பளை எங்கேயா போயிட்டான்? ஆண் அதிகாரம். ஒரு பொண்ணு கெட்டு போனவனா அவளை தொட்டவனும் கெட்டு போனவன் தான். ஒரு பொண்ணு தப்பானவனா அவளை தப்பா ப்ரொமோட் பண்ற ஆம்பளை தப்பானவன் தான். ஐயா உடம்பாலையும் மனசாலையும் செத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏன்டா நியூஸ்ல போட்டு ஒரேடியா கொள்றீங்க? அப்போ நீ செஞ்ச தப்ப நியாயப்படுத்தி பேசுறியா? சத்தியமா இல்லை சார், நான் நியாயப்படுத்த பார்க்கல, படுமைப்படுறேன். கிரைம் பிரான்ச்சில் பூந்து 8 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் உருப்படியாக ஒரு கேஸை கூட பிடிச்சதில்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் நான் பூந்த இந்த 8 மாதத்தில் ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் தலையை பிச்சுக்கிற கேஸை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன். அப்போது கணக்குக்கு பெண்களுக்கு ஒன்று சுதந்திரம் கிடைக்கலையா? சில பெண்களுக்கு சுதந்திரம்னா கட்சி போல துணியை கட்டிக்கிட்டு காத்தோட்டமாக திரித்து நினச்சிக்கிட்டாங்க. ஒரு ஆம்பளையோட சுதந்திரம் எப்படி அவுத்து விட்ட மாடு போலியோ ஒரு பெண்ணுடைய சுதந்திரங்கிறது ஒரு சிலந்தி வலை போல. அவங்க சுதந்திரத்தை அவங்களே தான் பின்னிக்கணும். அப்போ பெண்களை ஆணு தப்பா தான் பாக்குறாங்க சொல்ல வரீங்களா? சில ஆண்கள் பார்வைக்கு பெண்கள் எப்படின்னா ஒரு பெண் எழுதிய கவிதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்பான்னு நினைச்சேன் அசிங்கமா தொட்டான், சகோதரன்னு பழகின சங்கடமா தொட்டான், மாமான்னு பேசின மட்டமா நடந்தான், உறவுகள் அனைத்தும் உறவாடவே அழைக்கின்றன, பாதுகாப்பை தேடி பள்ளிக்கு சென்றேன், ஆசிரியனும் அரவணைத்து மறுக்காதே மதிப்பெண் குறையும் என்றான், நட்பு கரம் ஒன்று நண்பனாய் தலை கோத்தி தூங்கென்றான், மறுத்த மனம் மருண்டு சுருண்டு தூங்கையில் கைபேசியில் படம் எடுத்தான், அவனும் ஆண்டானே, கதறி அழுது கடவுளிடம் சென்றேன், ஆறுதலாய் தொட்டு தடவி ஆண்டவன் துணை என்றான், பூசாரியான் அலறி ஓடுகிறேன் எங்கே போவேன், சமத்துவம் வந்ததென சத்தமாய் கூறுகின்றனர், பெண்ணை பெண்ணாக பார்க்காமல் மனிதராய் பார்ப்பது எக்காலம். இந்த கவிதையில சொன்ன மாதிரி பெண்ணை பெண்ணாக பார்க்காம மனுஷங்களா பார்ப்போம். இப்பயே உங்களை அரெஸ்ட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? பண்ணிட்டு சார், அவர் வேலையை தானே அவர் செய்யறாரு. ஆனா பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறவன், அவங்க உணர்வுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவன் நான் விட்ட வேலையை தொடருவான். ஹலோ, ஆமாவா? எப்போ? ஓகே ஓகே ஓகே, இன்னும் 2 மினிட்ஸ் வந்துடுவேன். ஒரு டீச்சரோட மகளை இன்னைக்கு காலையில் கடத்திருக்காங்க. இந்த கேஸை நான் டீல் பண்ணிக்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜாதி மொழி மதம்னு இருக்குது. எல்லாத்து விடையும் மதிப்புக்குரிய இனம் பெண்ணினம் சொல்லிட்டேன். சாரி சொல்லிட்டீங்க. ஓகே, இனியோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிங்க. இந்த கேஸை நம்மளே ஒரு டீமை ஆரம்பித்து தேடி இருப்போம். என்னோட சொல்கிறீங்க? சரியா சொன்னீங்க தமிழ். என்னம்மா நடிக்கிற? குடிச்சானா இல்லை குடிக்க வச்சிங்களா? செம்ம ப்ரோ. ஹாய் மூர்த்தி, எப்படி இருக்கீங்க? தமிழ், ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன டாக்டர்? டீச்சர் மகளை மட்டும் இல்லையே, அந்த டீச்சரை சேர்த்துல கடத்தணும். என்ன சொல்றீங்க? அப்போ இந்த தப்புக்கு நீங்களும் கூட்டா? ஆமா சார், இந்த மாதிரி தியாகியை கொல்றது நாங்க தப்பானவங்கன்னா நாங்க தப்பானவங்களே இருந்துட்டு போறோம். நாங்க கெட்டனாவே இருந்துட்டு போறோம் சார். இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்தாக்கா ஒரு கோல அரிசி மிச்சம், அதுவே கெட்டனா வாழ்ந்தாக்கா ஒரு பானை சோறு லஞ்சம் சார்.
வான விளையாடலாம். எங்க அண்ணன் ஆணினம், நான் பெண்ணினம். விண்ணிலிருந்து மண் வரைக்கும் எல்லா இடத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பதே இல்லை. பெண்களின் மார்பகம் என்பது குழந்தைகளுக்கு உயிர் ஊட்டும் ஒரு உறுப்புத்தான் என்பதை ஆண்கள் நினைத்தால் அது கவர்ச்சி பொருளாகாது. அதையே பெண்கள் நினைத்தால் அது காட்சி பொருளாகாது. பெரியவங்கள்ல இருந்து சிறுவர்கள் வரைக்கும் வந்து என்ன கேட்டீங்கன்னா அந்த மதுவுக்கு அடிமையாகாதவர்களே மிக குறைந்த அளவு முற்றிலும் தடுத்து நிறுத்த முடியுமா? ஆனந்த கேள்விகளில் பயத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது பெண்ணிடம். உள்ளுக்குள்ள மோதி பாரு லெப்ட் வந்த வாங்க போற ரைட்டு போன வீங்க போற மொத்த கொத்த நாடம் ரெடி ஒண்ணு வச்ச தாங்க மட்டும் ஓட போற தனிக்க போற உள்ளுக்குள்ள நடக்க போற வந்து பாரு